அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது எமிஸ் வலைதளத்தில் புதிதாக பணியிட மாறுதல் மற்றும் பதவி உயர்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் தங்களது பள்ளி அலுவலகத்திலிருந்து புதிய பள்ளி அலுவலகத்திற்கு மாற்றம் செய்வதில் மாற்றம் கொண்டு வந்துள்ளார்கள். இதுநாள் வரை நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்திலிருந்து அந்த ஆசிரியர் பெயர் காமன் புலுக்கு அனுப்பப்பட்டு புதிதாக சேரும் பள்ளியின் வழியாக அட்மிட் செய்யப்பட்டு வந்த நிலை இருந்தது. தற்பொழுது அந்த நிலை மாற்றப்பட்டு எந்த ஆசிரியர் பணியிட மாறுதல் அல்லது பதவி உயர்வு பெற்றாரோ அந்த ஆசிரியர் தங்களுடைய 8 இலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி எமிஸ் வலைதளத்தில் லாகின் செய்து புதிதாக சேரவிருக்கும் பள்ளி அல்லது அலுவலகத்திற்கு ரெக்வெஸ்ட் கொடுக்க வேண்டும். அதனை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சரிபார்த்து அப்ரூவல் கொடுத்த பின்பு அந்த ஆசிரியர் எந்த நிலையில் புதிய பணியிடத்தில் சேர இருக்கிறாரோ அந்த நிலைக்கு மாற்றம் செய்யப்பட்டு விடுவார். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். ஏற்கனவே உங்கள் ஸ்கூலோட லாகின் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணினதுக்கப்புறம் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8 இலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் மெனுவில் லாஸ்ட்டாக ஸ்கூல் ஆஃபீஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஐக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ஸ்கூல் ஆஃபீஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வந்துட்டு ப்ளஸ் ஆட் அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல் பார் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆசிரியராக இருந்தால் ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷனும் அலுவலக பணியாளராக இருந்தால் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை ட்ராப் டவுன் பாக்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பிளாக் அப்படின்னு கேட்கும். அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல் அப்படின்னு கேட்கும். அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டெசிக்னேஷன் அப்படின்னு கேட்கும். அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு என்ன டெசிக்னேஷனில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படின்னு கேட்கும். சப்போஸ் ப்ரொமோஷனில் நீங்கள் செல்வதாக இருந்தால் என்ன டெசிக்னேஷனில் செல்கிறீங்களோ அந்த டெசிக்னேஷனை ட்ராப் டவுன் பாக்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ரோல் அப்படின்னு கேட்கும். அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரோலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்களோ அந்த ரோலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் ப்ரூஃப் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகின அந்த ஆர்டர் காப்பியை இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது போல் மிக எளிமையான முறையில் பணியிட மாறுதல் அல்லது பதவி உயர்வு பெற்ற ஆசிரியர்கள் தங்களுடைய 8 இலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி எமிஸ் வலைதளம் வாயிலாக ரெக்வெஸ்ட் கொடுத்து கொள்ளலாம். அதன் பிறகு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அதனை சரிபார்த்து அப்ரூவல் வழங்கிய பின்பு உங்களது பெயர் நேரடியாகவே புதிய பள்ளியில் நீங்கள் கொடுத்த டெசிக்னேஷனில் ஆட் ஆகிவிடும். நன்றி.